பாதிட்டு பெருக்கி இது எல்லாத்துக்கும் இடையில வித்தியாசத்தை கேட்கும். சரியா? நல்லா கேட்கணும். பெருக்கின்னு சொன்னா நாங்க எப்படி எடுக்கிறது சார்? நாங்க படிச்ச யாருக்கான யாப்பமிகா ஒன்றின் கீழ் எம்பிஎஸ்ன்னு படிச்ச யாப்பமிகிற எல்லாருக்கும் ரைட். அப்ப நாங்க பெருக்கின்னு சொன்னா எப்படி காணணும்னா ஒன்றின் கீழ் எம்பிஎஸ். சரியா? ரைட். இப்ப நாங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். எங்களோட எம்பிஎஸ் வந்து எவ்வளவுன்னு எடுப்போம்? 0.2 எடுப்போம். எவ்வளவுன்னு எடுப்போம்? 0.2 எடுப்போம். அப்ப எம்பிசி எவ்வளவு? 0.8. எவ்வளவு எம்பி ரைட். அப்ப இது வந்து 0.2 சொன்னா எங்களோட எம்பிசி எவ்வளவு? 0.8. இது கிளியரா? அது ரெண்டையும் டோட்டல் பண்ண வர எத்தனை இருக்கும்? 1 எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி. இப்ப ஓகே. இதுல பாருங்க நீங்க. இது எடுத்தா இதுல 1 கீழ் தேர்ட் யூனிட் பார்ட் 1 கொஸ்டின் ரைட். அப்ப நாங்க வந்து இப்ப இந்த கொஸ்டினை செஞ்சுட்டு டைமிங் தான் செய்யும் ரைட்டா. அப்ப நாங்க இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி கூட பார்ப்போம். கம்ப்ளீட் பண்ணிட்டு டைமிங் தான் உங்களோட எக்ஸ்ட்ரா கொஸ்டின் செய்ய போறோம் ரைட். ஓகே. அப்ப எங்களோட பெருக்கின்னு சொல்றது 1 கீழ் எம்பிஎஸ். அப்ப எவ்வளவு வரும்? 1 அணியா வந்து 0.2 பிரிச்சா எங்களோட பெருக்கி எவ்வளவு வரும்? 5 வரும். இது எப்ப எத்தனை மடங்கால கூட்டுன்னு அர்த்தம்? எத்தனை மடங்கால கூட்டுன்னு அர்த்தம்? 5 மடங்கால 5 மடங்கால மாற 5 மடங்கால மாறுற 5 மடங்கால மாறுற. அப்ப இது என்ன? நூமலா எங்களோட பெருக்கி செலுத்துறேன். பெருக்கி என்ன பெருக்கி? சும்மா நூமலா பெருக்கி அரசு செலவு பெருக்கி முதலீட்டு பெருக்கி எல்லா பெருக்கியும் இப்படிதான் மாறுறேன். அடுத்து இன்னொரு பெருக்கி இரண்டு என்னன்னு சொன்னா நாங்க சொல்ல வரி பெருக்கின்னு இருக்கு. வரி பெருக்கி எப்படி வரும்னு சொன்னா நான் படிச்ச மாற்றல் பெருக்கி ஆப்போசிட் எப்படி? மைனஸ் பி இன் கீழ் எம்பிஎஸ் ரைட். இந்த மைனஸ் பின்ற செல்றது நான் சொன்னேன் இதை எம்பிசிக்கு தான் நாம சொல்றேன் மைனஸ் பி சொல்றேன். மைனஸ் பி இப்ப பி எம்பிசிக்கு தான் நான் சொல்றேன் பி சொல்றேன். அப்ப இதுல பி எவ்வளவு? 0.8. அப்ப எம்பிஎஸ் எவ்வளவு? 0.2. அப்ப எங்கட வரி பெருக்கி எவ்வளவு வரும்? 4 வரும். -4 வரும். எப்படி? -4 வரும். வரி பெருக்கி எவ்வளவு வரும்? -4 வரும். அப்ப -4 அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கட வரியால எங்கட இது எத்தனை மடங்கால மாறும்? 4 மடங்கால மாறும். அப்ப இது 5 மடங்கால மாறும். இது 4 மடங்கால மாறும். ரைட். இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன் அரசாங்கம் வந்து எப்படி பட்ஜெட் எடுக்குது? பட்ஜெட் எப்படி வாரு? பட்ஜெட் எப்படி வாருன்னு சொன்னா இது நாங்க வந்து இத வந்து அரசு செலவு பெருக்கின்னு எடுப்போம். அரச செலவு பெருக்கி. அரசு செலவு பெருக்கி. ரைட். இப்ப வரின்னு சொன்னா வரி தான் அரசாங்கத்துக்கு என்ன? அரசாங்கத்துல வருமானம். அரசாங்கத்துல வருமானம் என்ன? வரி. சரி. அப்ப அரசாங்கத்துல வரி வந்து -4ன்னு சொன்னா அதாவது வரி தான் அரசாங்கத்துல வருமானம். அரசாங்கத்துல வரி -4ன்னு எடுத்தா இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன் பெருக்கி அதாவது அரசாங்கம் செய்யற செலவு எவ்வளவு? 5. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணினா அரசாங்கத்துல வர பட்ஜெட் எவ்வளவா இருக்கும்? பட்ஜெட் நெட் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? பட்ஜெட் நெட் அமௌண்ட் உண்டா தான் எப்படி இருக்கும்? உண்டா விளங்கிச்சா? அப்ப அரசாங்கத்துல இருக்கிற வருமானம் 4 அரசாங்கத்துக்கு போற செலவு 5. அப்ப எவ்வளவு ஆகும்? வருமானத்தின் செலவு கழிச்சா உண்டா வரும். அப்ப நல்லா கேட்டுக்கோங்க. அப்ப இதுல நாம பாக்குற இந்த மைனஸ் நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா -4 இதுதானே சிறுசி இல்ல அப்படி எல்லாம் நாம பார்க்கணும். எத்தனை தடவையால பெருகுறது தான் பார்க்கணும். இது எத்தனை தடவையால பெருகுற? 5 தடவையால. இது 4 தடவையால. ஃபைனல் நெட்டா அரசு செலவு அரசாங்கத்துல பட்ஜெட் எவ்வளவால மாறுற? உண்டால மாறுற. அப்ப ஃபர்ஸ்ட்க்கு பெருசா இது இருக்கும். இத அரசு செலவு பெருக்கி இருக்கும். ரெண்டாவது பெருசா இது இருக்கும். இத வரி பெருக்கி இருக்கும். அடுத்தது கடைசியா என்ன வரும்? இத ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ண வர பட்ஜெட். இது பட்ஜெட்டிங். அரச வரவு செலவு திட்டம் இது. ரைட். அப்ப இத நாலேஜ் வச்சுக்கொண்டு இதுக்கு எது ஆன்சரா வரும் நீங்களே சொல்லுங்க பாருங்க. இதுக்கு எது ஆன்சரா வரும்? இப்ப நான் படிச்சதை வச்சு இதுக்கு எது ஆன்சரா வரும்? 23க்கு எது ஆன்சரா வரும்? 23க்கு எல்லாரும் பாருங்க. எது பெருசு எது? இது நான் சொன்ன அரசு செலவு பெருக்கி, முதலீட்டு பெருக்கி எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். அப்ப எத்தனாவது ஆன்சர் வரும்? 5வது ஆன்சர் வரும். ரைட். இப்ப 5வது ஆன்சர் வாரது கிளியரா எல்லாருக்கும்? 5வது ஆன்சர் வாரது. 5வது ஆன்சர் வாரது கிளியர்ன்றாங்க. அப்ப நாங்க அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகுமா? ரைட். ஓகே. அடுத்த கொஸ்டின் போ. ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து ஆகலேசி. அடுத்த கொஸ்டின் ஆகலேசி. ரைட். அப்ப அடுத்த கொஸ்டின் வாங்குவோம். அடுத்த கொஸ்டின் எடுத்தா அடுத்த கொஸ்டின்ல பாருங்க எல்லாரும் 24வது கொஸ்டின். எத்தனாவது கொஸ்டின்? 24வது. ரைட். ரிப்பீட் பண்ண சொல்றேன். அப்ப இன்னொரு ரிப்பீட் பண்றேன். நாங்க எங்கட முதலீட்டு பெருக்கி அல்லது அரசு செலவு பெருக்கி எப்படிக்கான நான் ஃபர்ஸ்ட் படிச்சேன். ஒன்னின் எம்பிஎஸ் படிக்கதானே. அப்ப ஒன்னின் எம்பிஎஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எம்பிஎஸ் 5% எடுத்து அப்ப எம்பிசி எவ்வளவு ஆயிக்கும்? 5% 8 ஆயிக்கும்.
அப்ப இதுல ஒன்றின் கீழ் NPS சொன்னா எங்கட அது அரசு செலவு பெருக்கி அல்லது இன்னொரு மாதிரி செலவு இந்த முதலீட்டு பெருக்கி எவ்வளவு ஆயிக்கும் எங்களுக்கு எவ்வளவு ஆயிக்கும் 5 ஆயிக்கும் எவ்வளவு ஆயிக்கும் எங்களுக்கு 5 ஆயிக்கும். அப்ப வரி பெருக்கி எவ்வளவு ஆயிக்கும் வரி பெருக்கினா மைனஸ் பி NPS மைனஸ் பி நிதி 0.8 0.8 ரெண்டாவது பிரிச்சா -4 அப்ப வரி எத்தனையான மாறுற 4 தான் மாறுற ஃபைனலா எங்க பட்ஜெட் எவ்வளவு மாறும் 2 நெட்டமும் 1 அப்ப மடங்க தான் பார்க்கணும் நாங்க அப்ப இது ஆ கூடவா மாறுற இது ரெண்டாவது மாறுற இது மூணாவது இது அப்ப ஆ பெருசி வந்து இது அரசு செலவு பெருக்கி அல்லது முதலீட்டு பெருக்கி ரெண்டாவது வரி பெருக்கி ஃபைனலா அரசாங்கத்துல வரவு செலவு திட்டம் அப்ப இது ஆ பெருசி ரெண்டாவது இது மூணாவது இது அதனாலதான் எத்தனாவது ஆன்சர் வர 5வது ஆன்சர் வர கிளியரா எல்லாருக்கும் இப்போ ஓகே யாரு கேட்டேன் லாஸ்டா கொஸ்டின் ஒன்று கேட்ட ரிப்பீட் பண்ண சார் ரைட் அடுத்த கொஸ்டினுக்கு போவோம் நாங்க ரைட் அடுத்த கொஸ்டின் போறோம் அடுத்த கொஸ்டின் ஆக லேசி நாங்க அதை குயிக்கா செஞ்சுட்டு இதுக்கு அடுத்த கொஸ்டின் போறோம் இப்ப பாருங்க அரசு துறையிட்ட மூடப்பட்ட பொருளாதாரங்களோட எங்க சேமிப்பு சார்பு எவ்வளவு பாருங்க எங்களுக்கு சேமிப்பு சார்புன்னு சொல்லி ஒரு விஷயம் தந்தீங்க ரைட்டா இப்ப இந்த சேமிப்பு சார்பு எப்படி வாரன்னுச்சுன்னா எங்களுக்கு சேமிப்பு சார்பு எவ்வளவு தந்திக்கிறேன் பாருங்க சேமிப்பு சார்பு எவ்வளவுன்னு சொன்னா எஸ் சமன் -100 சக 0.25 சரியா எங்களுக்கு சேமிப்பு சார்புல தந்து எங்களுக்கு அடுத்தது முதலீடு தந்து ஐ தந்து சரியா ஐ எவ்வளவு தந்தீங்க ஐ தந்தீங்க 800 தந்தீங்க இப்ப தந்து எங்களுக்கு கேட்டீங்க சமநிலை தேசிய வருமானம் அப்ப சமநிலை தேசிய வருமானம் தான் எங்க எல்லாருக்கும் தெரியும் நான் படிச்ச காலங்காலமா y சமன் c பிளஸ் i பிளஸ் g பிளஸ் x மைனஸ் அப்ப இதுல எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இதுல g அடுத்து மத்த ஒண்ணும் இல்ல nx ஒண்ணும் இல்ல அப்ப எங்களுக்கு தெரியும் அப்ப நாங்க எதிர் என்ன எடுக்கணும் ca i என்ன எடுக்கணும் சரி அப்ப இதுல நம்ம c எடுக்கிறேன்னு சொன்னா ரைட் சேமிப்புட அடுத்த பக்கம் என்ன நுகர்வு சேமிச்சு வச்சதை நம்ம என்ன செய்யறோம் நுகர்வு செய்யறோம் அப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா இது சேமிப்பு சமன்பாட்டை என்ன செய்யற நாங்களும் மாத்தோம் என்ன செய்யணும் சேமிப்பு சமன்பாட்டை மாத்தோம் அப்ப இது சேமிப்பு சமன்பாட்டை மாத்திர எப்படின்னா பாருங்க ஒரு விஷயம் இல்ல இது எஸ்ன்றதை நாம சியா போடுறோம் -100 என்ன ஆகும் +100 ஆகும் +100 ஆகும் அவன் அவங்களுக்கு என்ன இது இது மாதிரி சைபர்சம் 2 எதாயிக்கும் எல்லை சேமிப்பு நாட்டை பாருங்க சேமிப்பு சமன்பாடுல இது என்ன ஆயிக்கும் இது சைபர்சம் 2 எல்லை சேமிப்பு நாட்டம் ஆயிக்கும் அப்ப இது எல்லை சேமிப்பு நாட்டம் சைபர்சம் 2 சொன்னா எல்லை நுகர்வு நாட்டம் எவ்வளவு ஆயிக்கும் யாரால் எல்லை நுகர்வு நாட்டம் எவ்வளவு ஆயிக்கும் சைபர்சம் 2.5 எங்களோட எல்லை நுகர்வு நாட்டம் சைபர்சம் 7.5 அப்ப நான் என்ன செய்யறேன் பிளஸ் சைபர்சம் 7.5 இப்ப எல்லாரும் இப்ப சி பிளஸ் ஐ இதை ஈக்குவேஷன் பண்ணி உங்களோட y எவ்வளவு வாரன்னு காணும் பாக்க எல்லாரும் ஏன்னா நான் இதை செய்யல என்ன எல்லாருக்கும் தெரியும் தானே நீங்க எல்லாரும் செஞ்சுக்கும் இந்த சி பிளஸ் ஐய போட்டா உங்களுக்கு y சமன் சி பிளஸ் ஐ நான் படிச்சிருக்கேன் y சமன் சி பிளஸ் ஐ எல்லாரும் பாருங்க இது y சமன் சி பிளஸ் ஐங்கிற ஈக்குவேஷன்ல போட்டா உங்களுக்கு எவ்வளவு வித வாரன்னு பாருங்க எல்லாரும் எனக்கு எவ்வளவு வித வாரன்னு பாருங்க பார்த்து செட்ல பண்ணி எவ்வளவு 3600 3600 வாரம் அப்ப 3600 ஆன்சர் எது 3600 4 அப்ப 24வது எத்தனை ஆன்சர் 4வது எல்லாரும் கிளியரா ஏ 24க்கு வந்து 4வது ஆன்சர் வந்துருச்சு 24க்கு ஏ 4வது ஆன்சர் வந்து இப்ப 100% கிளியரா ரைட் அப்ப கிளியர்ன்றாக்கள் குயிக்கா போடுவோம் நான் இந்த ரெண்டு क्वेश्चन இரு அடுத்து செஞ்சுட்டு 2020க்கு 3000 போடுறேன் ஓகே சரி மத்த क्वेश्चन அவ்வளவு கஷ்டம் இல்ல சரியா நாங்க செஞ்சிருக்கோம் ஒரே விஷயம் தான் ரிப்பீட் ஆகுது இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்ல தானே ரைட் ஓகே தானே ரைட் ஓகே சரி மூவ் ஆன் ரைட் பாருங்க வருமான சுற்றோட்டத்தில் பாருங்க 25வது MCQ பின்வருவனவற்றில் வருமான சுற்றோட்டத்தில் வெளிப்பாய்ச்சல் ரைட் இப்ப தெரியாதவர்களுக்காக என்ன சொல்றேன் வெளிப்பாய்ச்சல் சொன்னா எழுதுவோம் STM குயிக்கா எழுதுவோம் STM எஸ்னா சேமிப்பு எஸ்னா என்ன சேமிப்பு டீன்னா டாக்ஸ் வரி எஸ்னா சேவிங் சேமிப்பு டீனா டாக்ஸ் வரி எம்னா இம்போர்ட் இறக்குமதி அப்ப இத நாலேஜ் வச்சுக்கொண்டு 25வது இது ஆன்சர் ஆகும்னு சொல்லுவோம் நான் போய் அடுத்த क्वेश्चन போ எங்கட வெளிப்பாய்ச்சல் சொல்றது STM எஸ்னா சேமிப்பு டீன்னா டாக்ஸ் எம்னா இறக்குமதி இம்போர்ட் பண்றேன் இப்ப இது ஆன்சர் வரும் 25க்கு 3வது ஆன்சர் அப்ப நாங்க எல்லாரும் படிச்ச ஒரு क्वेश्चन 3வது ஆன்சர் அப்ப எல்லாரும் அப்ப 25க்கு 3வது மார்க் பண்ணிக்குவோம் அப்ப தெரியாதாக்கள் வெளிப்பாய்ச்சல் சொல்றது STM னு மார்க் பண்ணி எஸ்னா சேமிப்பு 24 क्वेश्चन 24க்கு 4வது ஆன்சர் ஆல்ரைட் இன்னொரு நான் ரிப்பீட் பண்றேன் சாரி இன்னொருக்கா நான் ரிப்பீட் பண்ணேன் 24 இப்போ 24 எங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சு யாரு கேட்டேன் பாருங்க எங்கடா வந்து சேமிப்பு சமன்பாடு ஒன்று தந்தீங்க எங்களுக்கு -100 சா 0.25 தந்தீங்க ரைட்டா அப்ப நல்லா புரியும் எங்களுக்கு ஒரு சேமிப்பு சமன்பாடு இருந்தா நாங்க அதை நுகர்வு சமன்பாட்டுக்கு என்ன செய்யணும் மாத்தணும் மாத்திர எப்படின்னு சொன்னா இது அப்படியே மத்த பக்கம் போட்டு மத்த பக்கம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா
இதை -100 +100 ஆக்கும். ஆக்கிட்டு நான் சொன்னேன், இது 0.25 வைடா, இது 2யும் கூட்ட வாரது எத்தனை சமனாயிக்கும் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு படிச்சேன். இது 2யும் கூட்ட வாரது 1க்கு சமனாயிக்கும். அப்ப இது 0.25ண்டா இங்கனைக்கு எவ்வளவு வரும்? 0.75 வை வரும். அப்ப t சமன் 100 சமம் 0.75 வை. இப்ப நான் ஃபைனலா என்ன செய்றேன் நான் படிச்சேன். இத y சமன் t பிளஸ் i. t பிளஸ் ஐன்னு சொன்னா வரும். t எங்களுக்கு எவ்வளவு தந்தீங்க? எங்களுக்கு நான் c கண்டுபிடிச்சேன் 100 சம 0.75 வரும். எங்கட i எவ்வளவு? 800. அப்ப டோட்டல் பண்ண எவ்வளவு? 900 சக 0.75 வரும். அப்ப y சமன் yலிருந்து இது எங்களுக்கு y உண்டு. எங்களுக்கு என்ன y உண்டு. அப்ப yலிருந்து 0.75 y கழிச்சா எங்களுக்கு வாரது எவ்வளவு? 900. எங்களுக்கு எவ்வளவு வார? 900 வார. அப்ப நம்ம நல்லா பாத்துவோம். இப்ப ஒரு yலிருந்து 0.75 y கழிச்சா 0.25 y 900 0.25 கழிச்சா 3600. யார் இப்ப கேட்டு கிளியரா இது 3600 எப்படி வந்து கிளியரா குயிக்கா போடுங்க. அப்ப நாங்க அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகும். இப்ப யார